ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே ட்ரேடிங். இப்போ பேங்க் நிஃப்டி பார்க்க போகிறோம். பேங்க் நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பிரி, புதன்கிழமை மார்க்கெட் ஹாலிடேங்கிறதுனால எக்ஸ்பிரியை நாளைக்கு வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பிரி. ஸோ இன்றைக்கி அது என்ன மூமெண்ட் பார்ப்போம். இன்றைக்கி நல்ல மூமெண்ட், ஒரு 1000 பாயிண்ட் மூமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் ஓப்பன் ஆனது 48,359, ஹை வந்து 49,473, லோ வந்து 48,342. கரண்ட்லி மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்குது 49,424, பாசிட்டிவ் க்ளோஸிங் வச்சுருக்கு. இருந்தாலும் ஹை ரேலி. என்ன நியூஸ் என்னன்னு தெரியல, நம்ம கால்குலேஷன் படி கிளியராக அது மார்க்கெட் வேலை செஞ்சது, பர்ஃபெக்டு நடந்தது. ஸோ பார்க்கலாம். நம்ம ப்ரெடிக்ஷன் படி நியர்பை ஸ்ட்ரைக்காக இருக்கிறது 49,400. ஸோ 49,400 கால் ஆப்ஷன்ஸ் 221, புட் ஆப்ஷன்ஸ் 100, மொத்தம் 331 பாயிண்ட்ஸ் ரேலி இருக்கிற மாதிரி தெரியுது. அதன்படி பார்க்க போகிறோம்னா நமக்கு இம்மிடியட்லி ரெசிடென்ஸ் 1 இருக்க போகிறது 49,621, ரெசிடென்ஸ் 2 இருக்க போகிறது 49,731. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 1 வந்து 49,300, சப்போர்ட் 2 49,069. ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் படி இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்டாக இருக்க போகிறது 49,460. ஸோ நாளைக்கு 49,460க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் இன்டு கால் ஆப்ஷன்ஸ், அதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தால் இன்டு புட் ஆப்ஷன்ஸ். இது ரொம்ப முக்கியம். நம்ம மார்க்கெட் ஓப்பன் தான், ஓப்பனை வச்சு தான் நம்ம ரேலியே கால்குலேட் பண்ண முடியும். ஓப்பனுக்கு மேலே நேற்று ஹைக்கு மேலே இருந்துச்சுன்னா ஃபர்தர் ரேலி, பெரிய ரேலி இருக்கும். நேற்று ஹைக்கில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வால்டேல் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா ஓஐ பார்த்திங்கன்னா 49,500 கால் ஆப்ஷன்ஸ் ஐஓஐ இருக்குது. ஸோ அதன்படி அதுக்கு மேலே போனாலும் ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் போயிட்டு திருப்பி அதையே டார்கெட் பண்ணலாம். 49,500 மேபி பெரிய பிரேக் அவுட் பாயிண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். எக்ஸ்பிரி இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.